ஆமாண்ணா. நான் அங்க போறேன். எத்தனை நிக்குதுன்னு வாழ்கவே. அன்னை சோனியா காந்தி வாழ்கவே. அன்னை சோனியா காந்தி வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே. தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே. வெல்க வெல்க வெல்கவே. வெல்க வெல்க வெல்கவே. வெல்க வெல்க வெல்கவே. மகளிர் காங்கிரஸ் வெல்கவே. மகளிர் காங்கிரஸ் வெல்கவே. வேண்டும் 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 வேண்டும். ஒதுக்கீடு வேண்டும். ஒதுக்கீடு வேண்டும். ஒதுக்கீடு வேண்டும். ஒதுக்கீடு வேண்டும். மகளிர்களுக்கு 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 33% 33% 33% 33% 33% இடஒதுக்கீடு வேண்டும். இடஒதுக்கீடு வேண்டும். கேட்குதா 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 கேட்குதா. மோடி அரசு கேட்குதா. மோடி அரசு கேட்குதா. மோடி அரசு கேட்குதா. மோடி அரசு கேட்குதா. மகளிரின் குரல் கேட்குதா. மகளிரின் குரல் கேட்குதா. வேண்டும் 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 வேண்டும். 33% 33% 33% 33% இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு மகளிருக்கு 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 வேண்டும். தலைவி ஆட்காலம்பா அவர்கள் தலைவி ஆட்காலம்பா அவர்கள் அமல்படுத்து 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 அமல்படுத்து. மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்து. உடனடியாக அமல்படுத்து. மத்திய அரசு மோடி அரசு. மத்திய அரசு மோடி அரசு. மத்திய அரசு மோடி அரசு. மத்திய அரசு மோடி அரசு. மகளிரை வஞ்சிக்கும் பிஜேபி அரசு. மகளிரை வஞ்சிக்கும் பிஜேபி அரசு. மத்திய அரசு மோடி அரசு. மத்திய அரசு மோடி அரசு. மகளிரை வஞ்சிக்கும் பிஜேபி அரசு. மகளிரை வஞ்சிக்கும் பிஜேபி அரசு. கேட்கிறதா 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 கேட்கிறதா. மகளிர் குரல் கேட்கிறதா. மகளிர் குரல் கேட்கிறதா. அமல்படுத்து 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 அமல்படுத்து. 33% இடஒதுக்கீட்டை 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்து. உடனடியாக அமல்படுத்து. தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க.
பின்னாடி வாமா பின்னாடி அப்படியே பின்னாடி வந்துருங்க அப்படி கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க கோபாலண்ணா வாழ்க. இது ஆன் பண்ணல பாருங்க, அது ஆன் பண்ணல. இல்ல தம்பி போட்டால் நாங்கள் இல்லையாப்பா, அவர் போட முடியாது. அங்க மாணவர் வந்தாரு, சாக்லேட் வாங்கினேன். ஒரு நல்ல ஒரு போராளி, டெடிகேட்டான ஆளு. நான் அப்படியே எல்லாம் பின்ன அங்கிட்டு போய் உட்காருங்க போங்க. காந்தி, அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, RGPRS தலைவர் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் மாணிக்கம் தாகூர், RGPRS கண்டிக்கின்றோம் 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 நாசகார நரேந்திர மோடியே, கண்டிக்கின்றோம் 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 நடந்து முடிந்த ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட்ட மீனாட்சி நடராஜனை வேட்பு மனுவை தள்ளுபடி செய்த நரேந்திர மோடியே நாசகார நரேந்திர மோடியே கண்டிக்கின்றோம் 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 படுகொலை 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 ஜனநாயக படுகொலை ஜனநாயக படுகொலை ஜனநாயக கொலைகாரன் நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாட்டை நாசப்படுத்தும் நரேந்திர மோடியே விட மாட்டோம் பாஜகவை விரட்டாமல் விட மாட்டோம் வெள்ளைக்காரனே விரட்டிய காங்கிரஸ் கொள்ளைக்கார நரேந்திர மோடியே உன்னை விட மாட்டோம் கொள்ளைக்கார நரேந்திர மோடியே. தெலுங்கானா மாநில பொறுப்பாளரான மரியாதை மீனாட்சி நடராஜன் அவர்களின் வேட்புமனுவை காரணமின்றி நிராகரித்த இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் அதற்கு துணை போகின்ற மத்திய அரசு RSS அரசை கண்டித்தும் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் நாகராஜன் அவர்களே, தெலுங்கானாவிலிருந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர் ஜாபித் பாய் அவர்களே, ஜாபர் பாய் அவர்களே, தெலுங்கானா பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சுபாஷ் யாக்கரா அவர்களே,
மத்திய பிரதேசத்தில் வந்திருக்கின்ற தமிழக பொறுப்பாளர் சுஷ்மா வர்மா அவர்களே, ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்றால், மத்திய பிரதேசத்திலே 3 தொகுதிகளுக்கான ராஜ்யசபா தேர்வுகளுக்கான போட்டியிட்டது. 3வது இடத்திற்கு காங்கிரஸை சார்ந்த மீனாட்சி நடராஜன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த ராஜ்யசபா தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு 56 சட்டமன்ற உறுப்பினர்கள் போதுமானதாக இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு 68 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்களது வேட்புமனை நிராகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும், ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டால் அதை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் பாஜக அரசு மாற்று வேட்பாளரை போட்டது. அதன்பின் வேட்புமனு தாக்கலிலே எந்த காரணமில்லாத, அவர் வசிக்கின்றது மத்திய பிரதேச மாநிலத்தில், அவர் குடியிருப்பது, அவர் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆனது, முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆனது மத்திய பிரதேச மாநிலத்தில். ஆனால் தெலுங்கானாவில் இருந்து ஒரு சாதாரண நோட்டீஸ், ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாத ஒரு நோட்டீஸின் காரணத்துக்காக அதை வேட்புமனு